வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் C# டுட்டோரியல் வீடியோ சீரீஸில் அரேஸ்னால் என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதை வச்சு என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஓவர்வியூ மட்டும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மோஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆப்லேயும் ஆக்டிவாக இருக்கும், அங்கேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த 2 ஆப் வழியாக கேட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது இன்பிட்வீனில் டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கண்டெய்னர் தான் வேரியபிள். இது வரைக்கும் நம்ம பார்த்த C# டுட்டோரியல் எல்லாத்துலேயுமே ஒரு இன்டீஜர் வேரியபிள் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரிங் வேரியபிள், பூலியன், இந்த மாதிரி எந்த ஒரு வேரியபிள் எடுத்தாலும் ஒரு வேரியபிள் ஒரு டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது மல்டிபிள் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மல்டிபிள் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ளே நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக அரே அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி என்னால் மல்டிபிள் வேல்யூவையும் ஒரே வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அரே அப்படிங்கிறது சேம் டேட்டா டைப் உள்ள மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டா டைப். ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து வெரி சிம்பிள். பாருங்கள், டேட்டா டைப் நேம் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் டெர்மினேஷன். இதுதான் ஒரு அரே வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். இதில் டேட்டா டைப் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இன்டீஜர் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், பூலியன் கொடுக்கலாம். நீங்கள் என்ன டேட்டா டைப் கொடுக்குறீங்களோ அந்த அரேவாக மாறிடும். உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங் அரேவாக மாறிடும். இன்டீஜர் கொடுத்தீங்கன்னா இன்டீஜர் அரேவாக மாறிடும். சரி, ஒரு அரே வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். பட் அதில் எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது, எப்படி வந்து அதுக்கு இனிஷியலைஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். உதாரணத்துக்கு கீழே இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் கோட் பாருங்க. நான் ஒரு கார்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நேம் உள்ள ஒரு ஸ்ட்ரிங் அரேவை டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வேல்யூ அசைன் பண்றதுக்கு நான் ஒரு கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணி அதுக்குள்ள 4 ஸ்ட்ரிங் வேல்யூவை கமா போட்டு போடுறேன். ஸோ இந்த கார்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் அரேக்குள்ள 4 ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மைனம் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் அரே வேரியபிளுக்குள்ள 10, 20, 30, 40ன்னு சொல்லிட்டு 4 இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ நம்ம வந்து ஒரு அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதுக்கு எப்படி வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணணுங்கிறத ரெண்டத்தையும் கற்றுக்கிட்டோம். இப்போ எப்படி ஒரு அரே வேரியபிள் இருக்கிற வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறது, அதனுடைய வேல்யூவை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல இந்த அரேனுடைய மெமரி ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பொதுவாக அரேவில் ஒவ்வொரு வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனில் போய் ஸ்டோர் ஆகும். இந்த பொசிஷனை நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு புக்கில் எப்படி இண்டெக்ஸ் இருக்கோ அதே போல் அரேக்கு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அரேவை பொறுத்த வரைக்கும் 0லிருந்து தான் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸ் போய்கிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த இன்டீஜர் அரேவை எடுத்துக்கோங்க. இதில் 10 அப்படிங்கிறது 0th இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 20 வேல்யூ ஸ்டோர் ஆகும். செகண்ட் இண்டெக்ஸில் 30ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். தேர்ட் இண்டெக்ஸில் 40 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு வேரியபிளில் n எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதில் 0ங்கிற இண்டெக்ஸ்லேருந்து n-1 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வரைக்கும் நமக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ இதிலிருந்து ஒரு அரேனுடைய இண்டெக்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்மளால ரீட் பண்ண முடியும், அப்டேட் பண்ணவும் முடியும். எக்ஸாம்பிளுக்கு கீழே இருக்க கோடு பாருங்க. ஒரு 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கு அந்த வேரியபிள் நேம் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு 0 அப்படிங்கிற அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூவை நம்மளால ரீட் பண்ண முடியும். அதை console.writeLine போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதே போல் 0th எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேரியபிள் நேம் ஸ்கொயர் பிராக்கெட் இண்டெக்ஸ் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு வேல்யூவை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த புது வேல்யூ ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு அரே கிடைக்குது. அந்த அரேனுடைய லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக லென்த் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த அரே வேரியபிள் நேம் கொடுத்து டாட் வச்சு லென்த் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கால் பண்ணோம்னா நமக்கு அதிலிருந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அதுதான் அந்த அரேனுடைய லென்த். ஒரு அரேல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் கடைசி எலிமெண்ட்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரேல 0ங்கிற இண்டெக்ஸ் வச்சு நம்ம கால் பண்ணும்போது மொதல் எலிமெண்ட் கிடைச்சிரும். அந்த லென்த் -1 அப்படின்னு நீங்கள் அதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி எலிமெண்ட்டுடைய வேல்யூ கிடைச்சிரும். ஜென்ரலாக ஒரு அரே வேரியபிளை நம்ம 4 விதமாக கிரியேட் பண்ணலாம். ஸோ அது என்னங்கிறது கீழே எக்ஸாம்பிள் கோடு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வழியில் என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் அரே ஆஃப் 4ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன ஆகும்னா வேரியபிள் கிரியேட் ஆகி 4 வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரேவா கிரியேட் ஆயிரும். இதுல வேல்யூஸ் எதுவுமே ஸ்டோர் ஆயிருக்காது. நம்ம அதுக்கப்புறம் தான் அதுல வேல்யூவை இன்சர்ட் பண்ணிக்கணும்.
செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 4ங்கிறத நான் டிஃபைன் பண்ணிட்டேன், கூடவே 4 ஸ்ட்ரிங் வேல்யூவும் ஸ்டோர் பண்ணுறேன். தேர்ட் வேல வந்து பார்த்தீங்கன்னா நான் 4ங்கிற அந்த வேல்யூ மட்டும் மென்ஷன் பண்ணல, ஏன்னா நான் 4 வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்து சைஸ் 4ன்னு எடுத்துக்கும். அண்ட் ஃபைனலாக ஃபோர்த் வே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்காம ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ளே 4 வேல்யூ கொடுத்தோன்னா போதும், அதுவே 4 வேல்யூ ஸ்டோர் பண்ணி அது ஒரு 4 எலிமெண்ட் அரேவாக எடுத்துக்கும். ஒரு அரே வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ண பிறகு ரெண்டாவது லைனில் அதுக்கு வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நியூ ஸ்ட்ரிங் போடணும். நியூ ஸ்ட்ரிங் போடாமல் டைரெக்டாக அந்த கர்லி பிரேஸ் போட்டு ட்ரை பண்ணோம்னா நமக்கு பில்டர் எரர் வரும். ஒரு அரே வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம ஈஸியாக லூப் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் கூட பாருங்கள். ஒரு ஃபார் லூப் அப்படின்னு எடுத்திங்கன்னா முதல்ல ஸ்டார்டிங் வேல்யூ நம்ம ஒன்று இனிஷியலைஸ் பண்ணணும், அண்ட் தென் எது வரைக்கும் நமக்கு ரன் பண்ணணும்னு நம்ம ஒரு கண்டிஷன் வைக்கணும். இதில் ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நமக்கு 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 0ன்னு கொடுத்துக்கணும். நம்மளுடைய கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளுடைய லென்த்து -1 அது வரைக்கும் தான் நம்மளால் லூப் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது, ஏன்னா இண்டெக்ஸ் வந்து அவுட் ஆஃப் த ரேஞ்ச் போயிடும். ஸோ இந்த ஃபார் லூப் கோட் ரன் ஆச்சுன்னா அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் நமக்கு பிரிண்ட் ஆயிரும். அரேவில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி வந்து ஃபார் ஈச் லூப். கீழே இருக்கிற சாம்பிள் கோடு பாருங்கள். இந்த ஃபார் ஈச் லூப் என்னங்கிறது நம்ம போன வீடியோவிலேயே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட என் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவிலேருந்து அரேனா என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும், அதனுடைய ஆர்கிடெக்சர் என்ன, அதில் வேல்யூவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, லூப் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.